கிராமத்தின் காலை ஒவ்வொரு நாளும் மெதுவாக உதயமாகும் சூரியனைப் போல அமைதியாகத் தொடங்கும். அந்த அமைதிக்குள் அறிவின் ஒளியாக இருந்தாள் மீனா. அவள் வெறும் புத்திசாலி பெண்ணாக மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள். பள்ளியில் எப்போதும் முதல் வரிசையில் அமர்ந்து கவனமாக கேட்பாள். ஆசிரியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான பதில் சொல்வாள். ஆனால் அவளது உண்மையான பெருமை மதிப்பெண்களில் இல்லை, பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு துணை நிற்கும் தன்மையில்தான் இருந்தது. அந்த செல்ஃப்-டி கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் இயல்பாக அமைதியானவன், ஆனால் படிப்பில் அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை. சமீபத்திய தேர்வில் அவன் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தான். அந்த மதிப்பெண் அட்டையை பார்த்தவுடன் அவன் பெற்றோரின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. இவ்வளவு பணம் செலவு செய்து உன்னை பள்ளிக்கு அனுப்புகிறோம், இதுதானா உன் முயற்சி என்று தந்தை கோபமாக கேட்டார். தாய் கவலையுடன், என் மகன் இப்படி செய்வான் என்று நினைக்கவில்லை என்று அழுதார். சிறுவன் தலைகுனிந்து நின்றான். அவன் கண்களில் பயமும் அவமானமும் கலந்திருந்தது. அந்த நேரத்தில் அங்கே வந்த மீனா சூழ்நிலையை பார்த்தவுடன் அமைதியாக அருகில் நின்றாள். சிறுவன் நடுங்கிக் கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். பெற்றோர் கோபத்தில் அவனை திட்டத் தொடங்கினர், சில நேரங்களில் அடிக்கவும் முயன்றனர். உடனே மீனா மெதுவாக கூறினாள், அண்ணா, அக்கா, தயவுசெய்து கோபப்பட வேண்டாம். இப்போது அவனை திட்டினால் அவன் மனம் இன்னும் உடைந்துவிடும். பயத்தால் மதிப்பெண் உயராது, புரிதலால் தான் உயர்கிறது. அவளது குரலில் இருந்த நிதானம் பெற்றோரின் கோபத்தை மெதுவாக குறைத்தது. ஆனால் என்ன செய்யலாம் என்று தந்தை கேட்டார். மீனா சிரித்து கொண்டு, அவனுக்கு கொஞ்சம் வழிகாட்டுதல் தேவை. நான் அவனை படிக்கச் சொல்லித் தருகிறேன். அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க வைப்பேன் என்றாள். பெற்றோர் ஆச்சரியப்பட்டனர், ஆனாலும் அவளது நம்பிக்கையை பார்த்து சம்மதித்தனர். அடுத்த நாள் முதல் மாலை நேரங்களில் மீனா அந்த சிறுவனை தன் வீட்டுக்கு அழைத்தாள். முதலில் அவன் மனதில் இருந்த பயத்தை நீக்க வேண்டும் என்று நினைத்தாள். மதிப்பெண் என்பது உன் மதிப்பு அல்ல என்று அவள் கூறினாள். நீ முயற்சி செய்தால் முடியும். அவள் பாடங்களை எளிமையாக உடைத்து புரிய வைத்தாள். கணிதத்தில் அவன் சிரமப்பட்டான். அவள் தினமும் சிறிய சிறிய எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கினாள். தமிழில் அவன் எழுதத் தயங்கினான். அவள் கதைகள் சொல்லச் செய்து அதை பதிவு செய்யச் சொன்னாள். அறிவியல் பாடத்தில் அவன் கேள்விகள் கேட்டான். அவள் பொறுமையாக எல்லாவற்றுக்கும் பதில் அளித்தாள். அவள் ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு தோழியாகவும் இருந்தாள். அவள் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம், தினமும் கொஞ்சம் படித்தால் போதும், கடைசியில் பயப்பட வேண்டியதில்லை என்பதுதான். சிறுவனின் பழக்கத்தில் மெதுவாக மாற்றம் தோன்றியது. முன்பு புத்தகத்தை திறந்தாலே சோர்ந்து போனவன் இப்போது ஆர்வமாக கேள்விகள் கேட்கத் தொடங்கினான். மீனா அவனுக்கு சிறிய இலக்குகளை நிர்ணயித்தாள். இந்த வாரம் இந்த 3 பாடங்களை முடிப்போம் என்று திட்டமிட்டாள். அவள் அவனை பாராட்டவும் மறக்கவில்லை. நன்றாக செய்தாய் என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் நம்பிக்கையை வளர்த்தது. பெற்றோரும் அந்த மாற்றத்தை கவனித்தனர். அவர்கள் கோபத்தை விடுத்து ஊக்கப்படுத்தத் தொடங்கினர். வீட்டில் சத்தம் குறைந்து ஆதரவு அதிகரித்தது. நாட்கள் சென்றன. அடுத்த தேர்வு நெருங்கியது. இந்த முறை சிறுவன் பயப்படவில்லை, அவன் தயாராக இருந்தான். தேர்வு நாளில் மீனா அவனை சந்தித்து, நீ முயற்சி செய்திருக்கிறாய், அதுவே போதும், அமைதியாக எழுது என்றாள். இந்த வார்த்தைகள் அவனுக்கு உறுதியான ஆதரவாக இருந்தது. சில வாரங்கள் கழித்து முடிவுகள் வெளியானது. சிறுவன் முன்பை விட மிகச் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தான். பள்ளியில் ஆசிரியர்கள் கூட ஆச்சரியப்பட்டனர். பெற்றோரின் கண்களில் இம்முறை கண்ணீர் இருந்தது, ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர். அவர்கள் நேராக மீனாவின் வீட்டுக்கு சென்று, எங்கள் மகனை மாற்றி வைத்ததற்கு நன்றி, நீ இல்லையெனில் இது சாத்தியமாகாது என்றனர். மீனா தாழ்மையாக சிரித்தாள். அவன் முயற்சித்தான், நான் வழி காட்டினேன் என்றாள். அந்த நாள் முதல் கிராமத்தில் மீனாவை பற்றிய பாராட்டு அதிகரித்தது. ஆனால் அவளுக்கு அதில் பெருமை இல்லை, ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்ததில்தான் அவளது மகிழ்ச்சி இருந்தது. அந்த சிறுவன் பின்னர் படிப்பில் தொடர்ந்து முன்னேறினான். அவன் பெற்றோர் இப்போது மற்ற பெற்றோருக்கும் சொல்லத் தொடங்கினர், கோபம் குழந்தையை உயர்த்தாது, புரிதல் உயர்த்தும். மீனா ஒரு புத்திசாலி பெண்ணாக மட்டுமில்லாமல் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் கிராமத்தில் விளங்கினாள். அவள் நிரூபித்தது ஒன்று, அன்பும் பொறுமையும் சேர்ந்தால் எந்த மனதையும் மாற்ற முடியும்.
இந்த கிராமத்தின் மாலைக்கதிர்களில் இப்போது ஒரு புதிய ஒளி இருந்தது. அது மீனாவின் அறிவின் ஒளியும் ஒரு சிறுவனின் புதுப்பிறந்த நம்பிக்கையும் ஆகும்.